Hey all, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். ட்ரை வித் ஐலின்ல நம்ம நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ் அண்ட் அன்டோல்டு ஸ்டோரிஸ் பற்றி தான் நிறைய டைம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கும் அப்படி ஒரு ஒரு நல்ல வீடியோ தான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட லைஃப் லெசன்ஸ் பற்றி, நம்மளுடைய தாட்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டேட்டஸ். இந்த ஸ்டேட்டஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும், அதாவது நம்மளுடைய குழந்தை பருவத்துல ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் நம்மளுக்கு இதை பத்தி தெரியாது. ஸ்டேட்டஸ்னா என்ன, இதுக்காக இந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க, ஸ்டேட்டஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றதே ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்குமே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைம் நம்மளுக்கு வரும்போது அதை பற்றின விஷயங்கள் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும், தெரிய ஆரம்பிக்கும். இது எப்படி அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்க தான் நம்மளுக்கு இதை சொல்லிக் கொடுப்பாங்க. வீட்டில் இருக்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளோட ஃபேமிலிஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தான் இதை நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு குழந்தை இந்த டைமில் நீங்கள் ஒரு குழந்தைய வளர்த்துட்டு இருக்கீங்கன்னா ஸ்டேட்டஸ்னா என்னன்றதை நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இதுவே நிறைய இடத்துல நிறைய நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதை மாத்துறதுக்கான ஒரு சில விஷயங்கள் என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் நான் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு என்னையவே சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தான். பட் எனக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கிற ஒரு அப்பா அம்மா தான். ஸோ ரொம்ப பெரிய அப்படி பணக்கார வீடு அப்படின்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ஸ்டேட்டஸ்ல நாங்களும் இருந்தோம். என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய சொந்தக்காரங்க, அப்பா அம்மா, அப்பாவுடைய சைடு, அம்மாவோட சைடு எல்லாருமே அந்த ஸ்டேட்டஸ்ல நான் வாழ்ந்துட்டு இருக்க டைம்ல எனக்கு பெருசா கஷ்டப்படுறவங்க எப்படி இருப்பாங்க, கஷ்டப்படுற குழந்தைங்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்கும், அவங்க படிக்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, ஒரு சின்ன பொருள் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்றது ஒரு 10 வயசு வரைக்கும் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் படிச்சது ஒரு பெரிய கான்வென்ட் ஸ்கூல்ல. வீட்டில் வேண்டும் கேட்கறது எனக்கு தேவை, அது எனக்கு அது யூஸ்ஃபுல் அப்படின்னா எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுப்பாங்க. ஃபேமிலி ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் புது ட்ரெஸ் போடுவோம். ஃபேமிலி எல்லாருமே ஒரே ஸ்டேட்டஸில் இருந்தாங்க. ஸோ பெருசாக எனக்கு அந்த கஷ்டங்கள் அப்படின்றது எனக்கு பெருசாக தெரியல. அப்படிதான் நான் வாழ்ந்தேன். ஆனால் ஒரு 10 வயசு வரும்போது, இந்த கான்வென்ட்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சில இஷ்யூஸ் இருந்தது. என்னுடைய ஊர்ல இருந்து அடுத்து நான் ஒரு பெரிய கான்வென்ட் லெவல்ல போய் படிக்கணும் அப்படின்னா வேற ஒரு இடத்துக்கு போய் தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி எங்க ஊர்ல இருந்த ஸ்கூல்ஸ் அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இல்லை. அது ஒரு பெரிய கதை, இன்னும் நான் டைம் இருந்தா சொல்றேன். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போகும்போது அப்பா ஃபர்ஸ்ட் எங்க அப்பா தான் இந்த டிசிஷன் எடுத்தாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்கலாம், எங்க ஊர்ல இருந்தா ஒரு கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்படின்னு எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் நிறைய பிரச்சனைகள்லாம் போச்சு. ஃபைனலி என்கிட்ட கேட்டாங்க. அப்போ எனக்கு எங்க அப்பாவும் எங்க மாமாவும் சொன்னாங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நீ அங்க போய் கத்துக்கிட்ட அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு நானும் அக்செப்ட் பண்ணிட்டு 6th ஸ்டாண்டர்ட் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணேன். கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறேன். ரொம்ப டிஃப்ரெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். நான் தான், எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்கு, ஒரு ஒயிட் கலர் கவுன் வித் ரெட் கலர் லேஸ் பார்டர் வச்சு, அது கொஞ்சம் காஸ்ட்லியான கவுன் தான். அந்த கிளாஸ் ரூம்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் தெரிஞ்சேன். எனக்கு அப்போ தமிழ் பெருசா வராது. தமிழ் எனக்கு பிடிக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை, தமிழ் எனக்கு பிடிக்கும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க ஸ்கூல்ல அப்போ இப்பெல்லாம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு செக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் இருந்தது. பட் அப்போ அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான். இவ்வளோ நாளா படிச்ச அத்தனை சப்ஜெக்ட்ஸும் நான் அதுக்கப்புறம் இனிமேல் தமிழ்ல படிக்கணும். தமிழ் பிடிச்சாலுமே அது என்ன சொல்றது, அதை கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன்னு தான் சொல்லணும். பட் நான் பிக்கப் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நல்ல சப்போர்ட்டிங் டீச்சர்ஸ் இருந்தாங்க, எல்லாமே எனக்கு ஓகே. இதெல்லாம் விட நான் அங்கே என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். என்னோட ஸ்கூல்ல ஸ்ட்ரென்த் 3000 பெண்கள். ஸோ ஹோல் ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் 6th to 12th 3000 கேர்ள்ஸ் இருந்த ஸ்கூல். அது ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம்ஸ் கிடையாது, ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. டீச்சர்ஸ் எப்போவுமே நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலுமே நான் படித்த அந்த டைமில் ஓப்பன் டாய்லெட்ஸ் தான் நிறையா இருக்கும். இருந்தது ரெஸ்ட் ரூம், ஆனால் ப்ராப்பர் க்ளீன் பண்ண மாட்டாங்க, ஓப்பன் டாய்லெட்ஸ் இருக்கும். நான்லாம் ஸ்கூலில் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணதே கிடையாது. நிறைய விஷயங்கள் நான் சத்துணவுனா என்ன, இது ஸ்கூலுக்கு பசங்க அந்த சாப்பாடு சாப்பிட்றதுல எவ்வளோ, அந்த ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, புக்ஸ் வாங்குறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க. ஆக்சுவலி அப்போ
ஸ்கூல்லேயே புக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 5 rupees கொடுத்தா எல்லா சப்ஜெக்ட் புக்ஸுமே கொடுப்பாங்க. ஸோ அந்த 5 rupees கூட இல்லாமல் கிளாஸில் நின்று பொண்ணு நான் பார்த்துருக்கேன். அப்போ எங்கள் டீச்சர் வந்து சரி பரவாயில்ல நான் கொடுக்குறேன் நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி 5 ரூபாய் ஆக்சுவலி கொடுக்குதா அவங்களுக்கு வந்து அந்த 6th standard ஹோல் புக்ஸ் 7th standard ஹோல் புக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த 5 rupees கூட இல்லாமல் அந்த புக்ஸை வாங்க முடியாமல் ஃப்ரீ புக்ஸை வாங்க முடியாமல் நின்ன பிள்ளைங்களை நான் பார்த்துருக்கேன். எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது நம்ம எவ்வளோ பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே எனக்கு தெரிஞ்சது ஸ்டேட்டஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சிங்கிள் பேரண்ட்ஸ் என்னுடைய பேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அங்கே வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ஒரு 5-6 பேர் கூட இன்ன வரைக்கும் நாங்கள் டைஅப்பில் இருக்கோம். ஸோ வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுதுலேயுமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஒரு சில அந்த வளர்ப்புகள் அவங்களோட பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க. நல்லா படிக்கிற பொண்ணு இருப்பா, பேரண்ட்ஸ் கண்டுக்கவே மாட்டாங்க, ஒரு அப்ரிசியேஷன் இருக்காது. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் வேற ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை நான் பார்த்துருக்கேன். ஒரு அப்ரிஷியேட்டிவ் 100 marks எல்லாத்துலேயும் எடுப்பான், ஆனால் பெருசாக அவளுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இருக்காது. நல்லா படிக்காத பொண்ணு இருப்பா, ஆனால் அவங்க அப்பா கொண்டு வந்து டெய்லி ஸ்கூலில் விட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஈவன் டீச்சர்ஸோடைய சப்போர்ட்டிவ் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து வர்ஸ்ட் டீச்சர்ஸும் இருக்காங்க. நான் அப்படி போய் சொல்லணும்னு விரும்பல, நிறைய வர்ஸ்ட் சினாரியோஸும் இருக்காங்க. அதில் நானும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். பட் பெஸ்ட் டீச்சர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நாங்கள் மறக்கவே முடியாது, எந்த காலத்துலேயும் மறக்க முடியாத ஒரு சில டீச்சர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி. இதில் நான் ஸ்டேட்டஸ் நான் எங்கே சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காமன் ஃபோரம், காமனான ஒரு விஷயங்கள் எல்லா தரப்பட்ட மக்களும் எல்லா தரப்பட்ட குழந்தைகளும் படிக்கிற இடத்துல நான் போய் படிக்கிறப்ப தான் எனக்கு ஸ்டேட்டஸ்னா என்ன நம்ம இவ்வளோ பிளெஸ்ட், அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண முடியும் ஃப்யூச்சர்லன்றது எனக்கு தெரிஞ்சுது. நான் இதில் வளர்ந்தனால 12th வரைக்கும் நான் இதில் படித்து வளர்ந்தனால என் குழந்தைக்கு என்னால் இப்போ அதை பற்றி சொல்ல முடியுது. ஸோ ஹியூமன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ், அவங்களோட கஷ்டம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்களை நீ கஷ்டப்படும் போது பார்க்குற அப்படின்னா உன்னால் உதவி செய்ய முடிஞ்சா நீ கண்டிப்பாக உதவி பண்ணணும். அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதை நீ மறந்துடக்கூடாது. எந்த காலத்துலேயும் நீ உதவுற நிலைமையில இருக்கும்போது ஒருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்கும்போது நீ அதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத பேசிக்ஸ்லேருந்து. இப்போயுமே ஈஸ்வா ஸ்கூலுக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஹோம் ஸ்கூலிங் தான், என் பையன் ஹோம் ஸ்கூலிங் அப்படின்றதுனாலுமே நான் வந்து அதை சொல்லி தான் அவனை வளர்த்துட்ருக்கேன். ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்றத நீங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, முடிஞ்சால் அந்த இடத்துல குழந்தைங்கள விட்டு பழக்குங்க அப்படின்றது என்னுடைய ஒரு இது. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரொம்ப நிறைய ஆட்டிடியூட்ஸ் இருக்குது. நான் வந்து இப்போது நான் நிறைய கிளாஸஸ் எடுக்கும்போது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் படிக்கிற பசங்களுக்கும் எடுத்திருக்கேன், பெரிய பெரிய சிபிஎஸ்சி ஐசிசி ஸ்கூல்ஸ் பசங்களுக்கும் எடுத்திருக்கேன். அவங்களுக்கு ஒரு ஆட்டிடியூட்ஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு கேங் இருக்குது, அவங்க கூட மட்டும் தான் பேசுவாங்க, அவங்க கூட மட்டும் தான் பழகுவாங்க. அவங்களுக்கு அந்த கன்சர்ன் ஒரு என்ன சொல்கிறது, லைஃப்னா என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் அதை பற்றின எந்த ஐடியாவுமே இருக்காது. பேரண்ட்ஸ் அதை கைட் பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக ஸ்கூலுக்கு போகிறது வர்றது, கிளாஸ்க்கு போகிறது வர்றது அப்படி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பசங்களை நான் பார்த்துருக்கேன். அவங்கள இந்த மாதிரி பசங்களோட மிங்கிள் பண்ண விட்டு அவங்களோட கஷ்டங்கள் என்னன்றது புரிய வச்சு வளர்க்குறது பேரண்ட்ஸோட ஒரு பெரிய கடமைன்னு நான் நினைக்கிறேன். அதை நம்ம செய்யணும். ஸ்டேட்டஸ் அப்படின்றது நம்ம லைஃப்பில் நம்ம குழந்தைங்களோட லைஃப்பில் ப்ளே பண்ணுற ஒரு பெரிய ரோல். அதை நம்ம கரெக்டாக கொண்டு போகணுன்னு என்னுடைய ஒரு பதிவு. இது கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.